ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் செல்ல யோர்தான் நதியை கடந்து செல்ல வேண்டியது இருந்தது. கரை புரண்டோடு யோர்தானை கடந்து செல்ல மனிதனுடைய பலத்தால் முடியாது, தேவனுடைய கிருபையால் மட்டுமே முடியும். தேவனுடைய வல்லமையும் அற்புதத்தையும் பெறுவதற்கு முன்பு சுய பரிசுத்தமும் கீழ்ப்படுதலும் அவசியம். ஒவ்வொருவரும் தங்கள் பாவங்களை விட்டு விலகி தீமைகளை நீக்கி முழுமையாக கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய கட்டளையின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். மறுநாள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரில் பட்ட உடனே யோர்தான் தண்ணீர்கள் குவியலாக நின்றது. இஸ்ரவேல் எல்லாரும் உலர்ந்த தரைவழியாய் கடந்து போனார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் யோர்தான் நதியை போன்ற பெரிய தடைகள் இருக்கின்றனவா? பிரச்சனைகள், வேதனைகள் உங்களை அழுத்துகிறதா? வறுமை, துன்பம், துயரம் உங்களை எதிர்கொண்டு மேற்கொள்ள நினைக்கிறதா? நோய்கள் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்துக்கு, உங்கள் சமாதானத்துக்கு, மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை அல்லது புதிய மாற்றங்கள் நடப்பதற்கு முதலில் உங்களை ஆண்டவர் இயேசுவின் சமூகத்தில் அர்ப்பணித்து உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு உங்கள் நடைகளை காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய அதிசயங்களை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு எதிராக இருக்கிற சகல சத்துருவின் கிரியைகளில் இருந்தும் உங்களை பாதுகாப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக தகப்பனே, எங்கள் வாழ்க்கையை உம்முடைய சந்நிதியை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உங்கள் கிருபை தாரும். எங்கள் இருதயத்தில் இருக்கும் பாவம், பயம், கவலை, சந்தேகம் அனைத்தையும் நீக்கி உம் மீது முழுமையான நம்பிக்கையோடு இருக்க தயவு செய்தல்லுங்க. கர்த்தாவே, எங்களுக்கு முன்பாக இருக்கும் தடைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்க கிருபை செய்யும். எங்களால் முடியாத காரியங்களை உமது வல்லமையினால் செய்து எங்கள் குடும்பத்திலும், வேலைகளிலும், வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யும். நாளைய ஆசீர்வாதத்துக்கும், வெற்றிக்கும், அற்புதத்துக்கும் எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, உங்கள் அன்பு பிள்ளைகள் அனைவரையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் தாமே சகல நன்மைகளினாலும் சுகத்தினாலும் ஆசீர்வதித்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்கள் அன்பு பிள்ளைகளின் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடல் ஆரோக்கியத்தையும், மன அமைதியையும், ஞானத்தையும், தேவையான பொருளாதார ஆசீர்வாதத்தையும் தந்தரணும். பிள்ளைகளை உமது வழியில் நடத்தி அவர்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியுங்க. ஒவ்வொருவர் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள், பயங்கள், கவலைகள் அனைத்தையும் நீக்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்புடன் வாழ கிருபை தாரும். ஆண்டவரே, சகல தீமையிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் பாதுகாத்தரலும். அப்பா, ஒவ்வொரு வீட்டையும் உமது சந்நிதியில் வாசஸ்தலமாக மாற்றும். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தித்து அவர்கள் செய்யும் எல்லா காரியங்களிலும் உமது வழிநடத்தல் வேண்டும் எனவும் தலைமுறை தலைமுறையாக அந்த குடும்பம் ஆசீர்வதித்தலும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாதியினால் பீடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உங்கள் இரக்கம் உள்ள குணமாக்கும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் வேதனையிலிருந்து, பயத்திலிருந்து விடுவித்து அவர்களுடைய உடலுக்கு சுகத்தையும், பலத்தையும், சமாதானத்தையும் தந்தள்ளுங்க. கர்த்தாவே, எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். இந்திய நாட்டின் மீது உமது கரம் இருக்கட்டும். ஆட்சி பொறுப்பில் உள்ள தலைவர்கள், அதிகாரிகள் அனைவருக்கும் ஞானத்தை, நீதியை, நல்ல தீர்மானங்களை எடுக்கும் திறனையும் தந்தள்ளும். தேசத்தின் நலனுக்காக உண்மையுடனும் நேர்மையுடன் செயல்பட தேவரீர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர்கள் மன விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்தல்ல ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.